பாஜக இளைஞரை நடத்தும் மாபெரும் பேச்சாளர்களுக்கான பயிற்சி பட்டறை 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெறுகிறது. விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். விமான போக்குவரத்து விதிகளின்படி முறையான தகுதி சான்றிதழ் பெறாமல் பயணிகளுடன் விமானத்தை இயக்கியதற்காக ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு விஸ்தாரா ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஏர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. அப்போது விஸ்தாராவின் 70 விமானங்களை ஆய்வு செய்ததில் ஒரு ஏர்பஸ் A320 விமானத்தின் தகுதி சான்றிதழ் காலாவதி ஆனது கண்டறியப்பட்டது. என்ஜின் மாற்றும் பணிகளுக்காக அந்த விமானம் தரையிறக்கப்பட்டது. ஆனால் என்ஜின் மாற்றப்பட்ட பிறகு முறையான தகுதி சான்றிதழை புதுப்பிக்காமலேயே அந்த விமானம் மீண்டும் பயணிகளுடன் இயக்கப்பட்டது. இந்த விமானம் தகுதி சான்றிதழ் இல்லாமல் மொத்தம் 8 முறை வணிக ரீதியாக பறந்துள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனமே 2025ஆம் ஆண்டு நவம்பரில் தாமாக முன்வந்து DGCAவிடம் ஒப்புக்கொண்டது. இது குறித்து விசாரணை நடத்திய DGCA இப்போது 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததுடன் பொறியியல் துறையில் முக்கிய பொறுப்புகளில் உள்ள சிலரை உடனடியாக நீக்க ஆணையிட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஏர் இந்தியா நிறுவனம் இது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் என்றும் விதிமீறல்களை தங்களது நிறுவனம் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கு காரணமான பணியாளர்கள் ஏற்கனவே இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு நடைமுறைகளில் கண்டறியப்பட்ட குறைபாடுகள் அனைத்தும் இப்போது சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் ஏர் இந்தியா விளக்கமளித்துள்ளது.